hello, vanakkam and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ங்க. நம்ம பரோட்டாக்கு பண்ற சால்னா எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பண்ண போற ரோட் கடை ஸ்டைல் பரோட்டாஸ் கொடுக்குற குருமா, அதாவது சால்னா. நான் வந்து இன்றைக்கி வெறும் காய்கறி நிறையா போடாமல் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணது, 2 பச்சை மிளகா இந்த மாதிரி நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போடுறோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/4 கப் அளவுக்கு நான் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு மூடி தேங்காவை நல்லா கீத்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, கல்பாசி வந்து ஒரு இத்தினூண்டு அளவுக்கு, அப்புறம் வந்து ஸ்டார் அனீஸில் ஒரு 2 இது மட்டும் எடுத்து வச்சுட்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. தவிர உப்பு தேவை. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்துக்கு போகிறோம். கொஞ்சம் வறுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பிரியாணி இலையை தவிர மிச்சம் எல்லா இதுவும் இருக்குல்ல, முந்திரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 4 முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம். நான் வெறும் பட்டாணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா காய்கறி, கேரட்டு, பீன்ஸு, என்னென்ன காய்கறி உங்களுக்கு பிடிக்குதோ பொடியாக நறுக்கி வதக்கி வேக வச்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பரோட்டாக்கு இது கொஞ்சம் திக்காக பண்ணோம் அப்படின்னா இதை சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணுறது நமக்கு பரோட்டாக்கான சால்னா, அதை சால்னான்னு தான் சொல்லுவாங்க. நான் பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் வீடியோ எடுக்கல, இன்னொரு தடவை பண்ணுறேன், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நம்ம போட்ட முந்திரி அந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் செவக்கணும். செவந்த உடனே நம்ம வெங்காயம் தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்த்துடுறோம். 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியை சேர்த்துட்டு அதோடையே நம்ம 1 ஃபுல் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதாவது 2 ஃபுல் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 1 வந்து இதுக்கு சேர்த்துக்கிறேன், இன்னொன்று வந்து நம்ம வந்து குருமா பண்ணுறதுக்கு சேர்த்துக்க போகிறோம். இது வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு, அதே மாதிரி நம்ம 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2-2.5 தக்காளி அளவுக்கு இந்த அரைக்கிற இதுலேயே போட்டுக்கணும். 1 தக்காளி மட்டும் நமக்கு வதக்கிறதுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் கடைசியாக வேணாலும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது. நான் முதலையே சேர்த்துட்டேன், அது ரோஸ்டான ஒரு நல்ல ஃப்ளேவர் தருங்கிறதுனால. இப்போ தக்காளியும் கொஞ்சம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் வேகணும். இன்னும் வெந்த உடனே நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு 1 மினிட் முடிஞ்சிருச்சு தக்காளியும் ஆட் பண்ணி. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் தூள், அப்புறமா காரப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா அதையும் சேர்த்துருங்க. நான் எல்லாமே ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரே ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன் அடுப்பை. ரொம்ப வதக்கணும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அப்படின்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து பரோட்டாவோட. ஒரு 30-40 செகண்ட்ஸ் இல்லாட்டி 1 மினிட் அளவுக்கு மட்டும் இந்த தேங்காயை வதக்கிட்டு இந்த மசாலாஸோட ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இருந்தோம் இல்லையா, அந்த ட்ரை பொடிகள் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காட்டுறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சேர்த்துட்டு அது லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சோன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா கிராம்பை வந்து இந்த ஸ்டேஜில் கூட 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எல்லாமே வதக்கி அரைச்சதுனால எனக்கு அதுவே போகிறோம். இது கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் பட்டாணி சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனோன்னே தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகா, அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணி. நான் இங்கே ஃப்ரெஷ் பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் ஃப்ரோசன் யூஸ் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் அதெல்லாமும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1 மினிட் மட்டும் வதக்கிட்டு
நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். ஆனோன்னே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். அந்த பேஸ்ட்டுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேணும்னா கூட நம்ம அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அந்த பட்டாணி வேகிற அளவுக்கு இந்த மசாலா கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு நிறையாவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா கெட்டி ஆகிடும். தேங்காய் சேர்த்துருக்கோம், முந்திரி சேர்த்துருக்கோம், பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கப்பால் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு அந்த பட்டாணி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு சேர்த்துக்கோங்க. பரோட்டாக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே காரத்தூள் கொஞ்சம் உப்பும் தேவையானதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. நம்மளோட பட்டாணியும் வெந்தாச்சு. இப்போ ஒரு 4 புதினா இலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கறச்சு இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சில பேருக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதுமாக இருந்தால் அதோடய விட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எனக்கு நல்ல லிக்விடாக இருந்தால் தான் பரோட்டாக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொரு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு உப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு 2-3 கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் ஆனால் கொதிக்க விட போகிறேன். இங்கே நம்மளோட குருமா சால்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இது வந்து பரோட்டாக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும். நம்ம போட்ட பட்டாணியும் நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு நான் பரோட்டா செஞ்சுட்டு அதோட சர்வ் பண்ணுறேன். நம்மளோட யம்மியான டேஸ்டியான பரோட்டா சால்னா ஒரு பரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தெரியறதுக்கு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.